இப்போதான் வீட்டுக்குள்ளே வரேன். சரி நான் திரும்ப கூப்பிட்றேண்ணா. அரவிந்த், அரவிந்த், இந்த ரூமில் தான்டா இருக்கேன். டேய் என்னடா இவ்வளோ நேரம் லேப்டாப்பில் உட்காந்துருக்க? நான் இன்றைக்கி ஏதாச்சும் ரிஜெக்ஷன் மெயில் வந்துச்சா? ஒரு மெயில் கூட வரலடா மச்சான். இப்போல்லாம் வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கே பயமாக இருக்குது. இந்த சின்ன பேஸ்மெண்ட்டு வெளியே என்னடானா ஒரே பனி, எங்கேயும் போக முடில. நம்ம லைஃப் இப்படியே முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குடா. லக் இல்லைனா என்னடா? இங்கே வரு, நம்ம இந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிறது வந்து இட்ஸ் டெம்பரரி ப்ரோ. லைஃப் வந்து இந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே ஸ்டக் ஆகிரும்னு சொல்லிட்டு நீ பயப்படுறது எனக்கு புரியுது மச்சான். பட் டோன்ட் வரி மச்சி. அது மட்டும் இல்லை, திருவள்ளுவர் வந்து ஒரு அருமையான திருக்குறள் சொல்லியிருக்காரு மச்சான். யாருப்பா திருவள்ளுவர் சொன்னாரா? என்ன சொன்னார்? டேய் காமெடி பண்ணாத மாப்பிள்ள, சொல்கிறது கேளு ஒரு நிமிஷம். பொறியின்மை யாருக்கும் பழியென்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறேன் கேளு. இப்போது உங்ககிட்ட வசதி இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை, சூழல் சரியில்லை அப்படிங்கிறத வந்து உன்னோட தப்பு இல்லை. ஆனால் உன்கிட்ட வந்து திறமை இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது உனக்கு. ஆனால் அப்படி இருந்தும் முயற்சியே பண்ணாமல் உட்காந்து விதி மேலே பழி போட்டிருக்க பார்த்தியா மச்சான், அதுதான்டா தப்பு. டேய் சூப்பராக சொன்ன மச்சி. என்னோட சாரி, நான் வேணுன்ட்டு உன்னை வந்து காமெடி பண்ணல. பட் ரைட், சிச்சுவேஷனை ப்ளேம் பண்ணுறதை விட்டு அடுத்து என்னங்கிறத பற்றி யோசிப்போம். இதைத்தான் மச்சான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார். ஆனால் அதுக்கு முதல்ல ஸ்கோக்கிற காஃபி. எஸ், காஃபி சவுண்ட்ஸ் லைக் அ பிளான் ப்ரோ. சரி நான் வண்டியில் இருக்கேன், நீ ரெடி ஆகிட்டு வா. என்ன? What this verse means is lacking a favorable destiny is no disgrace to anyone. The only true shame is knowing what must be done and failing to give the effort.